அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். எதிர்காலத்தில் இலங்கை போக்குவரத்து சபையின் போக்குவரத்து சேவைகளுக்கு பெண் சாரதிகளும் நடத்துனர்களும் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் வெற்றிடங்களை நிவர்த்தி செய்ய 750 புதிய சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை ஆட்சேர்ப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், இலங்கை போக்குவரத்து சபை மீண்டும் கட்டமைக்கப்பட்டு லாபகரமான நிறுவனமாக மாற்றப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். 1000க்கும் மேற்பட்ட வைப்பாளர்களிடமிருந்து 900 கோடி ரூபாவுக்கும் அதிகமான மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 2 தனியார் நிதி நிறுவனங்களின் 2 பணிப்பாளர்களுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 30ஆம் திகதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம நேற்று உத்தரவிட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்ற விசாரணை பிரிவு இதுபோன்ற மோசடி சம்பவங்கள் தொடர்பாக நீர்கொழும்பு மற்றும் பொலனறுவை நீதிமன்றங்களில் இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. சமீபத்தில் சமூக வலைதள பாவனையாளர்களிடமிருந்து பிரபலமாகி வரும் நானோ பனானா AI புகைப்படங்களுக்கு பின்னால் ஒரு ஆபத்து மறைந்துள்ளது. இதற்கான உள்ளீடுகளாக இயற்கை காட்சிகள் போன்ற விடயங்கள் கொடுக்கப்படும் அதேவேளை தங்களின் புகைப்படங்களும் கொடுக்கப்படுகின்றன. இவ்வாறான புகைப்பட உள்ளீடுகளை குறித்த செயற்கை நுண்ணறிவு கேட்பதோடு அதனை சேமித்தும் வைத்திருக்கும். இதேவேளை இன்னொரு பயனர் கொள்ளை போன்ற தவறான சம்பவங்கள் தொடர்பில் புகைப்படங்களை செய்து தருமாறு செயற்கை நுண்ணறிவுக்கு கட்டளையிடும் போது அது உங்களின் புகைப்படத்தை அதில் இணைக்கலாம். உதாரணமாக, ஒரு வங்கியை கொள்ளையடிக்கும் கும்பல் போன்ற ஒரு புகைப்படத்தை செயற்கை நுண்ணறிவு உருவாக்கும் போது அதில் ஏற்கனவே உள்ளீடாக இருக்கும் உங்கள் புகைப்படம் இணைக்கப்படலாம். கண்டி கெலியோயா பிட்டவெலத்தல பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் தேரர்கள் 2 திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் தேரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் 25 வயதுடைய தேரர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட தேரர்கள் 2 கண்டி பிரதான நீதவான் நீதிமன்றில் நேற்று ஆயர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை பிணையில் விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. யாழ்ப்பாணத்தில் நேற்று பெய்த மழை காரணமாக வரலாற்று சிறப்பு வாய்ந்த தொல்பொருள் சின்னமான மந்திரிமனையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது. யாழ்ப்பாண ராசதானியை ஆண்ட சங்கிலிய மன்னனது மந்திரிமனை நல்லூரில் சட்டநாதர் சிவன் ஆலயத்துக்கு அருகில் அமைந்துள்ளது. மந்திரிமனை கட்டடம் உடைந்து விழும் நிலையில் காணப்பட்டதனை அடுத்து அதற்கு முட்டு கொடுத்து கம்பிகள் நடப்பட்டிருந்ததுடன் மந்திரிமனையை புனரமைக்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்நிலையிலேயே நேற்று கடும் மழையால் மந்திரிமனையின் ஒரு பாகம் இடிந்து விழுந்துள்ளது. கொழும்பின் பல பகுதிகளுக்கு இன்று விடுக்கப்பட்ட நீர் விநியோக தடை அறிவிப்பு மீளப்பெறப்பட்டுள்ளது. இதற்கமைய அறிவிக்கப்பட்டிருந்த பகுதிகளில் வழமை போல் நீர் விநியோகம் தடையின்றி இடம்பெறும் என்று நீர்வழங்கல் மற்றும் அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு நீர் வழங்கும் பிரதான உள்ளீட்டு பம்பிங் நிலையத்தில் ஏற்பட்ட மின்தடையால் இன்று முற்பகல் 10 மணி வரை இரவு 7 மணி வரை நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் குறித்த பிரச்சினை சீரமைக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதிகளுக்கு இன்று வழமை போல நீர் விநியோகம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தெலங்கம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பத்ரபுல்ல நாகஹலமுல்ல பகுதியில் இராணுவ முகாமில் பணியமர்த்தப்பட்டிருந்த 2 தனியார் பேருந்து சாரதிகளுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இராணுவ முகாமில் பணியமர்த்தப்பட்டிருந்த 2 தனியார் பேருந்து சாரதிகளுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் மற்றொருவரை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியதால் அவர் தலையிலும் உடலிலும் காயமடைந்துள்ளார். கடுமையாக காயமடைந்த சாரதி இராணுவத்தினரால் தெலங்கம மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்.
எரிபொருள் எரிவாயு இல்லாமல் மக்கள் வரிசையில் நின்று இறந்தது போன்ற ஒரு நெருக்கடி இலங்கையில் மீண்டும் ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். ஹொலனாவை பெட்ரோலிய களஞ்சிய வளாகத்தில் 6 எண்ணெய் களஞ்சிய தாங்கிகளின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். பேலியகொடை பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 மாத குழந்தையொன்று பலியானதுடன் மேலும் 3 காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி பேலியகொடை ரோஹண விகாரைக்கு அருகில் பாதசாரிகள் கடவைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து நேர்ந்ததில் குறித்த முச்சக்கர வண்டியில் தமது தாயுடன் பயணித்த குழந்தை காயமடைந்த நிலையில் சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதை அடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. நெடுந்தீவு தனியார் விருந்தக மதுபான சாலையில் 2 இளைஞர் குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் இளைஞர் 2 வாழ்வெட்டில் காயமடைந்துள்ளனர். நெடுந்தீவு மதுபான சாலையில் நேற்றிரவு 7 மணியளவில் திடீரென புகுந்த இளைஞர் குழு மதுபான சாலைக்குள் இருந்த இளைஞர் குழு மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. அதில் 2 பேர் தலையிலும் முகத்திலும் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் அமைந்துள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக அடர்ந்த மூடுபனி காரணமாகவும் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெட்டன் நுவரெலியா மற்றும் ஹெட்டன் கொழும்பு பிரதான வீதிகளிலும் கிளை வீதிகளிலும் அடர்ந்த மூடுபனி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீதிகளில் வாகனம் செலுத்தும் போது முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்து மெதுவாகவும் கவனமாகவும் வாகனங்களை இயக்குமாறு ஹெட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பை தொடர்ந்து பொதுமக்களுக்கான சலுகைகளை அதிகரிக்கும் வகையில் இலங்கை மின்சார சபையை 5 நிறுவனங்களாக பிரிக்கும் திட்டத்தை எதிர்த்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டமானது நேற்று மின்சார சபை தலைமையகத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மின்சார சபை தலைமையகத்தில் ஒன்று கூடிய அனைத்து ஊழியர்களும் இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பை எதிர்த்தும் அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய விதிகளால் 2027ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஒன்றிய நாடுகளுக்கான சந்தையை அணுகுவதில் இலங்கை புதிய சவால்களை எதிர்கொள்ளும் என்று ஜெர்மன் நாட்டின் நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வரி மற்றும் ஜிஎஸ்பி பிளஸ் விதித்த புதிய வரிகள் காரணமாக இலங்கை அதன் ஏற்றுமதி சந்தையில் கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள பின்னணியில் இதுவும் வருகின்றது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இறக்குமதி செய்யப்படும் மரம், கொக்கோ, கோபி, பாமெண்ணெய், தோல் மற்றும் மாட்டிறைச்சி, சோயா மற்றும் ரப்பர் போன்ற துறைகள் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலான விதிமுறைகள் இலங்கைக்கு பொருந்தாது, ஆனால் குறைந்தபட்சம் சில துறைகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். எனவே அந்த சூழலை கணக்கில் எடுத்துக்கொள்வது முக்கியம் என்று மார்கஸ் லோனிங் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய இலங்கை உறவு பல நூற்றாண்டுகளாக பேணப்பட்டு வருகின்றது. அண்டை நாடுகளாகவும் ஒரு குடும்பமாகவும் பிணைக்கப்பட்டுள்ளன. இந்த உறவை எவராலும் பிரிக்க முடியாது என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நளிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக இலங்கை இந்திய சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட கலாச்சார நிகழ்ச்சி இடம்பெற்ற போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 2022-2023 காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி போன்ற பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மக்களுக்கு உறுதியளித்தார். முழு பொருளாதாரமும் மக்களின் வாழ்க்கையும் பெரும் சரிவை சந்தித்துள்ள இத்தருணத்தில் 2026ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.